ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு விஜய வருஷத்தில் வைகாசி மாதத்தில் குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் காலிலிருந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் காலுக்கு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. என்ன காரணம்னா, இப்போ சனி பகவானுடைய பயிற்சியை எல்லாரும் பார்க்குறது பயந்துட்டே பார்ப்பாங்க. குரு பயிற்சியை பார்க்குறதுங்கிறது பயப்பட வேண்டியதில்லை, சந்தோஷமாக பார்க்கலாம். ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது எல்லோருக்கும் நல்ல பலன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. முழு சுவர்னு எடுத்துகிட்டா அது குரு பகவானை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறப்ப ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் மிக வலுவாக பேசக்கூடிய ஒரு பயிற்சி. அப்பேற்பட்ட அந்த பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தில் 3ஆவதாக நிற்கக்கூடிய ராசி. மேஷம் ரிஷபத்துக்கு அடுத்து வரக்கூடிய மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு நிற்கிறார். இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல குரு நின்றுட்டு இருந்தார். 12ல் குரு நின்றுட்டு இருந்ததுங்கிறத விட 2ஆம் இடத்துல குரு நிற்கிறதுங்கிறது அல்லது லக்னத்தில் குரு ராசியில் குரு நிற்கிறதுங்கிறது யோகம். பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் குரு நின்னா அது மிகப்பெரிய யோகம். கோலிக லக்கணத்தில் குருவுர பவனி நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாயினா. அப்போ லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் ராசியில் குரு வர்றதுங்கிறது ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு முதல் வரியிலேயே ராமபிரான் சீதா பிராட்டியை பிரிஞ்சார் அப்படிங்கிறது அந்த ஜென்மத்தில் குரு வந்தப்போ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்மத்தில் குரு நிற்கிறதுங்கிறது அவ்வளோ கடுமையான பலன்களை செய்யுமா அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கிறத விட ஒன்றும் கடுமையாக செஞ்சிடாது. ஏன்னா இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல தான் இருந்தது. 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் நிறைய அலைச்சல்களை கொடுத்துருந்துருப்பார். அதே மாதிரி சுப செலவுகளை எல்லாம் நிறையா கொடுத்துருப்பார். அதுக்காக கடன்பட வச்சுருந்துருப்பார். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற வைக்கிறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி இருந்திருப்பார். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றம் வந்திருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கடுமையான நேரம் அந்த 12ல் நிற்கக்கூடிய குரு. இப்போ அவர் தான் பயிற்சியாகி ஜென்ம ராசிக்குள்ளே வர்றார். இந்த ஜென்ம ராசிக்குள்ளே மிதுனத்தில் குரு பகவான் நிற்கிறதுங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் செய்யும்? நான் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்றாங்கல்ல, முதல் பாயிண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பலன் சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிட்டால் அவர் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடியதும் பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடியதும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது நாடி ஜோதிடத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் கணவனை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுக்கிரன் கணவனை குறிக்குது அல்லது மனைவியை குறிக்குதுன்னா அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல விதமான மனைவியும் கணவனும் அதாவது வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே சுக்கிரன் அந்த 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதே இடத்துல போய் உட்காரக்கூடாது. அதுக்கு பேர் ஓவர் ஆக்ஷன் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அந்த சுக்கிரன் 7ல் நினைச்சுன்னா காரகோ பாவனாஸ்தின்னு பிறகு சூத்திரத்தில் சொல்கிறேன், அந்த மாதிரியும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மிதுன லக்னமாவோ அல்லது மிதுன ராசியாவோ வந்தவங்களுக்கு 7வது வீடான தனுசில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலோ அவங்க ஜனன ஜாதகத்தில் அல்லது மீனத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலோ அப்பேற்பட்ட அந்த கிரக அமைப்பில் பிறந்தவங்களுக்கு இப்போ மிதுனத்தில் குரு வர்றப்ப கொஞ்சம் அதிகபட்சமான தொல்லைகளை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது கணவன் மனைவிக்கு இடையில தான், மற்ற விஷயங்கள்ல இல்லை. அப்போ கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரப்போக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்போ குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறதுங்கிற மாதிரியான விஷயங்களில் இந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக போகணுங்கிற மாதிரியான அமைப்பு தான் அந்த முதல் வரியே சொல்லுது குரு பயிற்சி பாடலில். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் பகவான் எல்லா கதவையும் திறந்து வைக்க மாட்டார், எல்லா கதவையும் அடைச்சி வைக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பூரா பக்கமுமே தொல்லைகளை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. ஏன்னா குரு பகவான் தான் உட்கார்ந்துருக்கிற இடத்த விட தான் பார்க்கக்கூடிய இடத்துல மிக உன்னதமான பலன்களை செய்யக்கூடிய ஒரு வலுவான கிரகம். அதனால தான் குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ன்றேன்.
அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் பார்க்கறதுங்கிறது வந்து எங்கே பார்க்குறார்? மிதுனத்தில் வந்து உட்கார்ந்ததுமே 5வது பார்வையாக துலாத்தை பார்க்குறார். பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? அதனால குழந்தைகளால் மேம்பாடு அடையணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சில மிதுன ராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை வந்து கடனை உடனே வாங்கி என்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், அல்லது வந்து வேறு ஏதாவது படிப்பு படிக்க வைக்கிறேன், வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கிறேன், எம்எஸ் படிக்க வைக்கிறேன் அப்படின்னெல்லாம் நிறைய படிக்க வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப திணறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நின்றுட்டு இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மிக அருமையான பயிற்சி. அப்போ 5ல் போய் அந்த 5ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து மிதுனத்தில் உட்காந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறதுனால பிள்ளைகள் வந்து நல்லதொரு தொழிலில் செட்டில் ஆகிறதுங்கிறது, நல்லதொரு வருமானத்துக்கு போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அவங்களால் பெருமை அடைகிறதுங்கிற மாதிரியான உன்னதமான பலன்களை எல்லாம் செய்யும். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிதுன்னார் வள்ளுவர். அப்பேற்பட்ட மானுயிர்க்கெல்லாம் இனிதான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள், சாதிக்கக்கூடிய பிள்ளைகள். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறவங்கலாம் இருந்தாங்கன்னா இப்போ மார்க்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வாங்குவாங்க, நல்ல நிலைமையில பாஸ் பண்ணுவாங்க. கல்விகள் தடையாக இருந்தால் அந்த கல்விகள் எல்லாம் தொடரணுன்ற மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் குழந்தைகளுடைய அமைப்புக்கு. இதே பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்தானம்ங்கிறது வந்து ஒரு தனி மனிதனுக்கான உத்தியோக உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால உத்தியோக உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இப்போ உத்தியோக உயர்வு கிடைக்கும். அது அரசு துறை வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் துறை வேலையாக இருந்தாலும் சரி. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால உத்தியோக உயர்வு, வேலையில் மன நிம்மதி கிடைக்கிறதுங்கிறது. இதுக்கு முன்னால் வந்து இந்த வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் விட்டு பரதேசம் கூட போயிடலாம்டாங்கிற அளவுக்கு சிலர் வெறுத்து போய் நிற்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 5ல் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ நாள் கேது பகவானும் வந்து 12வது பாவத்தில் நின்றுட்டு இருந்தார். இப்போ 11ல் லாபஸ்தானத்தில் போய் நிற்கிறார். ஆக இந்த மாதிரியான கிரக சூழல்கள்லாம் என்ன பண்ணும்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கி வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் இருந்தது. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த 5ஆம் பார்வையாக பார்க்கறதுங்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தை ப்ரமோஷனுக்கான சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும், அவங்களால பொருளாதார விருத்திகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, ப்ளஸ் வந்து தொழிலில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுங்கிற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு. இது வேலை பார்க்குறவங்களுக்கு. அப்போ சொந்த தொழிலாக இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னால் வந்து அமௌண்ட்டை வந்து பெரட்டி போட உள்ளே இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும், அல்லது பெட்ரோல் திறந்து வச்ச மாதிரி அப்படியே ஆவியாகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இல்லை. இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுங்கிறதுனால நிச்சயமாக வந்து பொருளாதார வரவுகள் நல்லாயிருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையிலேருந்து பொருளாதாரம்ங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், ரெவென்யூ வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். இப்போ பண்ணினாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிக உன்னதமான பலன்களை அடையிறதுக்கான ஒரு காலமும் நேரமும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்போ சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் இன்னும் விரிவாக பண்ணுறதுக்கான ஒரு கால நேரம் உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சுயதொழில் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பிளானிங் போய்கிட்டே இருந்திருக்கும், இழுத்துக்கிட்டே கிடந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இல்லை. ஏற்கனவே 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் அதை குரு பகவான் வேற பார்க்குறார். அதனால புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான அமைப்பும் இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால சொல்லலாம். வெளிநாடுகளில் இருந்து தாய்நாட்டுக்கு வந்து தாய் தகப்பனார் எல்லாம் பார்த்துட்டு போகலாம், அல்லது வந்து நம்ம சொத்து பத்துக்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாலுமே அதுக்கான சூழ்நிலைகள் அமையாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தாய்நாட்டுக்கு திரும்பி அவங்களுடைய அந்த சொந்த பந்தங்களோட அளாவக்கூடிய அந்த ஒரு யோக பாக்கியத்தை, அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுவும் ஒரு சிலர் வந்து பூர்வீகத்தில் சொத்து சுகமெல்லாம் வாங்க வைக்குங்கிற மாதிரியான அம்சம், அதே மாதிரி வீடு வாசல் கட்ட வைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த குரு வந்து மிதுனத்தில் உட்காந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால சொல்லலாம். சிலருக்கு பூர்வீக சொத்தில் ஒரே சண்டையும் மல்லுக்கட்டுமா கிடந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வழியாக தீர்ந்து அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் நல்ல விதமாக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலையும் இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ சொந்த பந்தங்களுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வருங்கிற மாதிரியான அமைப்பு, புதுசாக சொத்துக்கள்லாம் வாங்க வைக்கும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ நார்மலாகவே நடக்கிறது தானே. ஒரு இப்போ கணவர் வந்து தன்னுடைய சொந்த பந்தத்தாரோட ஒட்டி போகிறப்ப வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து கோபம் வரத்தானே செய்யும்.
அவங்க அவ்வளோ தூரம் பண்ணாங்க வச்சாங்க, நீங்கள் தான் வந்து யோசனை இல்லாமல் அல்லது நன்றி எட்டதனமாக அல்லது வந்து நீங்கள் கௌரவம் இல்லாமல் அல்லது சுரணை இல்லாமல் சூடு இல்லாமல் இன்னும் எதை வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான செட்டப்பில் நீங்கள் தான் போய் அவங்களோட இளங்குறீங்க பழகுறீங்க அல்லது சேர்ந்துக்கிறீங்களே தவிர அவங்க வந்து ஸ்டெடியாக தானே நிற்கிறாங்க, நம்மகிட்ட இருந்து தானே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறைபடுறதுக்கான ஒரு காலம் இந்த மிதுனத்தில் வந்து குரு உட்காந்து அது 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்போ நம்ம பூர்வீகத்தில் மாமே மச்சான் சித்தப்பேன் பெரியப்பேன் மாமே மச்சான்னா விட்டுருவாங்க. ஏன்னா மாமே மச்சாங்கிறது அவங்க அண்ணன் தம்பி ஆயிடுறாங்கல்ல, அதனால் மனைவி சைடில் ஒன்றும் பிரச்சனை வராது. சித்தப்பேன் பெரியப்பேன் பங்காளி அண்ணன் தம்பின்னு ஓரப்பத்தியும் அவங்க ரைஸ் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதனால் குடும்பத்தில் அவங்க ரைஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அதுவும் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போது சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று சேர்ந்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கால நேரத்துக்கு வந்து நிற்கிது. தாய்நாட்டை நோக்கி வரணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து போகிறதுக்கான அமைப்பு உண்டு. ஒரு சிலர் வந்து புதுசாக வேலை வாய்ப்புக்காக எய்ம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அதுவும் வெளிநாடுகள் போகணுங்கிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. அது மாதிரியான காலங்கள்லாம் கைகூடி வரணுன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இந்த ராசிக்காரங்களுக்கு வலுவாக சொல்லலாங்கிறது விதி. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது வந்து குலதெய்வ வழிபாடுகள்லாம் சிலர் வந்து ரொம்ப பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்தா போகலாம் வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சும்மாவது போய் சாமியை கும்பிட்டு வரலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது போய்கிட்டே இருப்பாங்க, அது வந்து போகணும்னுக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த குலதெய்வ வழிபாடுகள்லாம் பெண்டிங் ஆகி வந்ததெல்லாம் இனிமேல் நிறைவேறி வரும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் உண்டு. அதே மாதிரி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுடைய தாய் ஸ்தானத்துக்கு சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. அதே மாதிரி தகப்பனார் ஸ்தானத்துக்கு வந்து அதையும் குரு பார்க்கறதுங்கிறதுனால தகப்பனாருடைய உடல் நலமும் மேம்படணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இவர்களுக்கான வைத்திய செலவுகளெல்லாம் குறையுங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் சொல்லலாம். இந்த குரு வந்து 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக மனைவியினுடைய ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம்ங்கிறது வந்து மனைவியை மட்டுமே குறிக்கிறதில்ல, ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் கூட்டாளிகளை எல்லாம் அதில் தான் குறிக்கும். அப்போ தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லலான்ற மாதிரியான அம்சம் இருக்குது. அப்போ குரு பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவங்க கோவப்படுறதுங்கிறது அது நார்மலாக வர்றது தான். எந்த வீட்டில் தான் வீட்டுக்காரமாக கோவப்படாமல் இருக்காங்க, எந்த வீட்டுக்காரர் தான் கோவப்படாமல் நடந்துக்கிறாங்க, எல்லாம் ஒன்று தானே. ஸோ அந்த வகையில் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்தீங்கன்னா போதும். கல்லாள மரத்தின் கீழே சிவன் கோயிலில் தெற்கு பக்கமாக தெற்கு பார்த்து சனாதன குமரர்கள் 4 பேர்த்துக்கு யோக நிஷ்டையில் பாடம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருப்பார் குரு பகவான். வியாழக்கிழமை அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டிங்கனாலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். எது குடும்பத்திலிருந்து வந்த சத்தங்கள். அதே மாதிரி பிரயாணம்ங்கிறது கைகூடி வரணுன்ற மாதிரியான அமைப்பு. வெளி ஊர் நோக்கி, வெளிநாடு நோக்கி, வெளி மாநிலம் நோக்கி பிரயாணம்லாம் யோசிச்சுட்டே இருந்தவங்களுக்கு அந்த பிரயாணத்தை நோக்கி போகிறதுக்கான கால நேரம் உண்டு. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த 7ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து தனது 7ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து வெளிநாடுகள் போகிறதுலங்கிறது வந்து பிரயோஜனமான பிரயாணங்களாக இருக்கும். எப்படின்னா சிலர் வந்து இடம் கிடச்சி வெளிநாடு போகிறது படிக்கிறதுக்கோ அல்லது வேலை பார்க்குறதுக்கோ அந்த வாய்ப்புகள் கிடச்சி போகிறதுங்கிறது வேறு. சிலர் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளும் வேலை வாய்ப்புகளும் உருவாகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது குடியுரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தீரணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு, அவங்க விரும்பத்தக்க விதத்தில் குடியுரிமைகள்லாம் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பும் இந்த குரு பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால சொல்லலாம். அதே குரு பகவான் வந்து தனது 9ஆம் பார்வையாக பார்க்கறதுங்கிறது ராசிக்கு 9ஆம் இடத்தையே பார்க்குறார். 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனாருடைய ஸ்தானம் ப்ளஸ் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பாக்கியம் இருந்தால் தானே அவங்க வாங்க முடியும். அந்த முற்பிறப்பில் செஞ்ச கர்மா வந்து அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்போ இந்த டைமில் அதுக்கான இடமெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும், அப்போ அவங்களுக்கு சொத்து சுகம் வாங்கிறதுக்கான யோக பாக்கியம் உருவாகுங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டு. ஒரு சிலர் வந்து இந்த ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, நவகிரக வழிபாடு அல்லது வந்து தெய்வ தரிசனத்துக்காக வெளியிலெல்லாம் போய் வர்றதுங்கிற பிளானிங்லலாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கும். அதெல்லாம் இனி நிறைவேறும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம்ங்கிறதும் வந்து
தெய்வீக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால பகவானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் வந்து இந்த நீண்ட நாள் நிறைவேறாமல் இருந்த இந்த புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல் அப்படின்னா அந்த மாதிரி கோவில் குளம் போய் வர்றது, தீர்த்தமாடுதல் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், மறுபக்கத்தில் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதுவும் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோக உயர்வை கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. உயர்கல்வியை நோக்கி நிற்கிறவங்களுக்கு அதுக்கான இடமெல்லாம் கிடைக்கும், அதுக்கான பொருளாதார வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் உருவாகிடும். அதனால படிப்பு தடைபடாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் சொல்லலாம். இப்போ படிப்பு தடைபடாமல் நடக்கணும் அப்படின்னாக்க மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே படிப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா வந்து எல்லோருக்கும் நன்றாம் மனிதன் மாதிரி மிதுன ராசியில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து படிப்பு வந்து சிறப்பாக வந்துடும் சொல்ல முடியாதே. என்ன காரணம்னா அவங்களுக்கு படிப்புங்கிற அந்த பிராப்தம் இருக்கணும்ல. புதனோடு வியாழம் 2 புண்ணியர் இவர்கள் கூடி சதமிடும் 6 8 சார்ந்திட வித்தை இல்லான்னு சொல்கிறான். அது மாதிரியான அமைப்பில் மிதுன ராசியில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அதே புதன் வந்து உச்சத்தில் போய் உட்காந்துருக்கு, கன்னியில் புதன் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்பேற்பட்ட யோகம் மிக பிரமாதமான யோகம். புந்திதான் உச்சராசி தன்னிலை பொருந்த அன்னோன் சொந்த கேந்திரத்திலாதல் சுகத்திரி கோணத்தாதல் வந்திட வித்தையாகும் வாகனம் வருஷம் 10 சிந்தையால் தேடும் பொண்ணும் திரவியத்தோடும் வாழ்வான் அப்படின்னா அப்பேற்பட்ட பெருமையோடு வாழக்கூடிய ஒரு யோக பாக்கியம். அப்போ அந்த கிரக அடைவு இருந்து அவங்க பிறந்த ஜாதகத்தில் இது மாதிரியான ஒரு கிரக சூழல் இருந்து இப்போ மிதுன ராசியில் குரு வந்து நிற்கல இன்னும் அதிகபட்ச அளவில் பூமாகி மேலே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். இப்போ உயர்கல்விக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிக விரைவாகவே கூடி வரும்ன்ற மாதிரியானது ஒரு அம்சம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் சொல்லலாம். அப்போது இந்த குரு வந்து ராசியில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்திலிருந்து குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு வரையில், அதாவது வைகாசி மாதம் மே மாதம் 28ஆம் தேதி, வைகாசி மாதம் 14ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். அப்புறம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன போடுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த குரு பயிற்சி எப்போ பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு லேசாக உடம்பு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கும். சும்மா சளி பிடிக்க, சளி காய்ச்சல் அடிக்க, ஏதாவது ஒரு தொல்லைகள். ஏன்னா 12லேருந்து ஜென்மத்துக்கு வர்றார். அப்புறம் அதோட சரி, அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது மாதிரியான அமைப்பில் தான் இந்த ஜாதகத்துக்கு வந்து குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் வளமும் நலமும் கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இந்த பயிற்சி இருக்குது. இப்போ சனி பகவானுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு கெடுக்கும், ஒருத்தருக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் உண்டு. ஒரு ராசிக்காரனுக்கு ரொம்ப பள்ளத்தில் இருக்கும், ஒரு ராசிக்காரனுக்கு மிக உயர்வான மேட்டில் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக 6ஆம் இடத்துல சனி வந்து நின்னவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த யோகத்தில் இருப்பாங்க. காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதல தவறும் வந்து ஓழ்ந்திட பொருந்தி வாழ்வான் நான் சிறப்பாக பிழைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல் சனி நின்னா. அதே இது வந்து 8ல் சனி நின்னவனுக்கு இன்னும் சிரமம் ஜாஸ்தியால் கொடுக்கும், அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் தான் இப்படி வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். ஆனால் குரு பகவானுடைய பயிற்சியில் எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் தான் குரு பகவான் செய்வார். ஒன்றும் கொஞ்சம் குறைவாக செய்வார் அல்ல கூடுதலாக செய்வார் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி பாதகமான பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்பு குரு பகவானுக்கு இல்லை. ஏன்னா முழு சுவர்னு சொல்லக்கூடியது குரு பகவானை சொல்கிறதுங்கிறதுனால. அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி பாதகமான பலனை செஞ்சிட முடியும்? இது ஜென்மத்திலேயே குரு இருந்தாலும் இந்த போன ஒரு வருஷம் முழுசாக வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் தான் குரு இருந்தது. அந்த ஜென்மத்தில் குரு இருந்தவங்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டில் வந்து நின்றலையே. சிரமங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் அது இருக்குமே தவிர மிக கடினமான பலன்கள்ங்கிறது குரு பகவானுடைய பயிற்சியில் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் சனி பகவானுடைய பயிற்சியை வேணால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். அப்போ குரு பகவான் வந்து மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் நிறைய செய்கிறார். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன சத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது. அதில் மட்டும் நம்ம அனுசரித்து போய்க்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னோட வாழ்க்கை துணையோட. ஏன்னா வாசப்படிக்கு உள்ள வீரங்க அம்சம்னா உள்ள குடும்ப கௌரவமும் மரியாதையும் போயிடும். வாசப்படிக்கு வெளியில் கௌரவம் காமிச்சோம்னாக்க நமக்கு புகழும் பெருமையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ அந்த வகையில் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை வந்து குரு பகவானுடைய ஸ்தலமான ஆலங்குடிக்கோ அல்லது வந்து திருச்செந்தூருக்கோ போய் வர்றதுங்கிறது வந்து ஸ்தல யாத்திரையாக போய் வர்றதுங்கிறது ரொம்பவே விசேஷமான பலன்களை இன்னும் அதிகப்படுத்தி குரு பகவான் கொடுப்பார் மிதுன ராசிக்காரங்களுக்குங்கிறதுல ஐயம் இல்லை. அப்போது இப்படியான அமைப்பில் வரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து
சகல வளமும் நலமும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்கிறான். அந்த வகையில் எல்லோருக்குமா வேண்டிக்கங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்களுடைய குடும்பம் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.